அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, நம் வீட்டிற்கு வாஸ்து முறைப்படி சில பொருட்களை வாங்கி வந்தால் நம் வீட்டில் லக்ஷ்மி தேவியின் அருள் நிறைந்து செல்வம் நிறைந்திருக்கும் என்பதை பற்றித்தான் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த ஆண்டில் இந்த வாஸ்து முறைப்படி கிருஷ்ணருக்கு பிடித்த புல்லாங்குழலை வீட்டிற்கு வாங்கி வருவது நன்மையை அளிக்கும். வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் புல்லாங்குழல் வைப்பதால் வாஸ்து தோஷங்கள் நீங்கும். மேலும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். கிருஷ்ணரின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். கிருஷ்ணரின் மனைவிதான் லக்ஷ்மி தேவியானவர்கள். கிருஷ்ணருக்கு இந்த மாதிரியான அவருக்கு பிடித்த புல்லாங்குழலை வைப்பதன் மூலம் லக்ஷ்மி தேவியின் அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக விநாயகர் சிலை. இந்த வியாபாரம் செழித்து ஒழுங்க விநாயகர் சிலையை வீட்டிற்கு வருவது மிகவும் நல்லது. இந்த புத்தாண்டில் நீங்கள் கண்டிப்பாக விநாயகர் பெருமானின் சிலையை முறையாக நடைமுறைகளுடன் வழிபட வேண்டும். வாஸ்து நிபுணர்கள் கூற்றுப்படி விநாயகர் சிலையை வீட்டில் வைப்பதன் மூலம் லக்ஷ்மி தேவியின் ஆசிர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் சண்டை சச்சரவு குறையும். செல்வ வளமும் மகிழ்ச்சியும் அதிகமாக பெருகும் உங்களுக்கு இந்த விநாயகர் சிலையை வீட்டிற்கு வாங்கி வருவதன் மூலம். அடுத்ததாக மயில் இறகு. வாஸ்து நிபுணர்களின் கூற்றுப்படி வீட்டில் மயில் இறகுகள் வைத்திருப்பது நேர்மறை ஆற்றல்களை கொண்டு வருகிறது. இதன் மூலம் வீட்டில் செல்வமும் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக பூஜை அறையில் பூஜை செய்த பிறகு மயில் தொகையை பத்திரமாக வைத்துக் கொள்வதன் மூலம் நிதி பிரச்சனைகளை குறைத்து வீட்டிற்கு பணத்தை ஈர்க்கும். அது உங்களுக்கு நன்மையை பயக்கும். அடுத்ததாக காமதேனு சிலை. சனதன தர்மத்தின்படி பசுக்கள் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தமானவை. புத்தாண்டின் முதல் இந்த நாட்களில் வரை வெள்ளியால் செய்யப்பட்ட காமதேனுவை வீட்டிற்கு கொண்டு வருவதன் மூலம் பொருளாதார நெருக்கடிகள் விலகும். காமதேனுவை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு வாழ்வில் ஏற்படும் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி வருமானமும் செல்வ வளமும் அதிகமாக கிடைக்கும். அடுத்ததாக நீங்கள் வீட்டிற்கு உப்பு, அரிசி போன்ற பச்சரிசி போன்றவற்றை வீட்டிற்கு கொண்டு வந்து வைப்பதன் மூலம் உங்களுக்கு நல்ல விதமான செயல்கள் அடுத்ததாக நன்மை பயக்குமாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை என்பது செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு உரிய நாளாக கருதப்படுகிறது. வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி நம் வீடு தேடி வர வேண்டுமென்றால் முந்தைய நாளான வியாழக்கிழமை நம் வீட்டில் சில விஷயங்களை செய்து வைக்க வேண்டும். எப்படி வீட்டிற்கு வரும் விருந்தினரை வரவேற்க அவர்கள் வருவதற்கு முன்பே வரவேற்க தயாராகி விடுகிறோமோ அதேபோல் நாம் மகாலட்சுமியை வரவேற்க நீங்கள் கண்டிப்பாக நல்லது செய்ய வேண்டும். விஷயங்களை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். மகாலட்சுமி வீட்டிற்கு வர வைக்க வீடு முழுவதையும் வியாழக்கிழமை அன்றே சுத்தம் செய்து பூஜை அறையை சுத்தமாக செய்துவிட்டு வெள்ளிக்கிழமை பூஜைக்கு தயாராக வைக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை மன நினைவோடு நாம் வீட்டிற்கு வருகை தர வியாழக்கிழமை அன்று இரவு மட்டுமல்ல தினந்தோறும் இரவு நேரத்தில் சமையலறையில் எச்சில் பாத்திரங்களை கட்டாயம் இருக்கக்கூடாது. முடிந்தவரை எச்சில் பாத்திரத்தை சுத்தம் செய்துவிட்டு அதன் பிறகு தூங்க செல்வது நம் வீட்டிற்கு நன்மையை தரும். கண்டிப்பாக இந்த செயலை செய்யுங்கள். வியாழக்கிழமை என்று சமையலறை, சமையல் மேடை மற்றும் அடுப்பை சுத்தம் செய்து மஞ்சள் குங்கும பொட்டை வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக அடுப்பு, உப்பு ஜாடி, அஞ்சரை பெட்டி, அரிசி குட்டி வைத்திருக்கும் பாத்திரம், அரிவாள்மனை அல்லது கத்தி, இந்த பொருட்களை எல்லாம் கட்டாயம் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து மிகவும் வழிபாடு செய்வது நல்லது. இதை தவிர்த்து உங்கள் வீட்டில் வேறு ஏதேனும் பொருட்கள் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும் என்று இஷ்டம் இருந்தால் நீங்கள் தாராளமாக வைத்து கொள்ளலாம். கண்டிப்பாக உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கொடுக்கும். மகாலட்சுமி விரும்பி வாசம் செய்வதாக சொல்லப்படும் கல் உப்பு, அரிசி, பருப்பு, புளி போன்ற பொருட்களை வைத்திருக்கும் பாத்திரம் எப்போதும் காலியாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த பொருட்களை எல்லாம் கட்டாயம் இந்த நாட்களில் வாங்கி வருவதன் மூலம் உங்களுக்கு நன்மை பயக்கும். ஒருவேளை நீங்கள் அவற்றை கழுவி சுத்தம் செய்வதாக இருந்தால் வியாழக்கிழமை செய்து மறுநாள் வரை காத்திருக்காமல் உடனடியாக அவற்றை நிரப்பி வைத்து விடுங்கள். சமையலறை, சமையலுக்காக பயன்படுத்தும் அரிசி, பருப்பு போன்ற பொருட்கள் ஆங்காங்கே சிந்தி
சிதறி கிடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். கட்டாயம் நீங்கள் இது மகாலட்சுமி அவர்கள் உங்களுக்கு நன்மை பயக்குவார்கள். இதோடு சமையலறை மேடையில் கொஞ்சமாக பச்சரிசி மாவில் மஞ்சள் பொடியை கலந்து மஞ்சள் நிறத்தில் சிறிய கோலம் போட வேண்டும். வியாழக்கிழமை இரவு இதை செய்து விடுங்கள். மறுநாள் காலை வெள்ளிக்கிழமை குளித்து முடித்துவிட்டு முதலில் மகாலட்சுமியை வேண்டிக் கொண்டு பாலை காய்ச்சுங்கள். அந்த பால் பொங்கி வழுவது போல உங்கள் இல்லமும் எப்போதும் சந்தோஷத்தில் பொங்கி வழியும். முடிந்தவரை நீங்கள் வியாழக்கிழமை என்று சுமங்கலி பெண்கள் தலைக்கு குளிப்பதை தவிர்க்க வேண்டும். வியாழன் குரு பகவானுக்குரிய நாளாகும். மங்களங்களை அருளக்கூடிய குரு பகவான் கணவர் உறவிற்குரிய கிரகமும் ஆவார். இதனால் வியாழக்கிழமையில் பெண்கள் தலைக்கு குளிப்பதால் கணவனிடையே பாதிப்புகள் ஏற்படும். கண்டிப்பாக இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.